ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கலாம். ஆம், போன இந்த வாரம் நம்ம பார்க்கிறது வந்து லெவல்ஸ் ஆஃப் கர்மா சாப்டர் 12. ஓகே, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 10 and 11 பார்த்தோம். அதாவது பேமெண்ட்ஸ் ஆஃப் த கண்களை செலுத்துதல். தோர்க்கம் என்ன சொன்னார்னா, ஒரு கப் தண்ணீர் தாகத்துக்காக நீங்க எடுத்தாலும் அதுக்கு நீங்க ரிப்பே பண்ணணும்னு சொன்னாரு. அப்படின்னா நீங்க என்ன ஒரு உதவி எடுத்தாலும் அது எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எந்த ஒரு விதமாக இருக்கலாம், அதை நம்ம திருப்பி கொடுத்துடணும். அதுக்கு திருப்பி கொடுக்கிற மூலம் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்றதுனால நமக்கு கர்மாவை நம்ம அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தது வந்து வில் பவர்னு பார்த்தோம். வில் பவரும் கர்மாவும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா போன வாரம் எப்போதெல்லாம் நம்ம மெடிடேஷன் செய்யறோமோ, புக்கு படிக்கிறோமோ, சஜன சங்கத்தை செய்யறோமோ, அதெல்லாம் செய்யும் போது நமக்கு ஒரு புரிதல் வருது. அந்த புரிதல் வர்றதுனால நம்ம ஞானமும் பெருகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப வந்து ஆம், காலையில நான் எழுந்துச்சு நான் ஒரு வேலை செய்யணும். ஆனா என்ன உடம்பு சொல்லுது, இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க, பரவாயில்ல நீ படுத்து தூங்குன்னு சொல்லுது. சோ நானும் ஒரு நாள் செஞ்சுட்டேன். மறுநாள் வந்து அதே உடம்பு திருப்பி சொல்லுது, நீ படு, வேலை செய்ய தேவையில்லைன்னு. அப்ப வந்து அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த வில் பவர், நான் எனக்கு அந்த புரிதல் இருக்குது, அந்த ஞானம் இருக்குது. இப்படியே படுத்துட்டு இருந்தா அது சோம்பேறித்தனம்னு உருவாகும்னு என்னோட புத்திக்கு அது சொல்லுது. சோ அதனால அந்த வில் பவர் என்ன சொல்லும்னா, ஓகே, இழிஞ்சி நீ ரெஸ்ட் பண்ணதெல்லாம் போதும்மா, இழிஞ்சி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும். அதுதான் நம்ம வில் பவர். அந்த வில் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பாக்குறோம்னா, லெவல்ஸ் ஆஃப் கர்மா. ஓகே, அதுக்கு முன்ன அது ஒரு சின்ன ரீகேப். ஓகே, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண கா காரண காரிய விதி. ஓகே, நான் இந்த சில இடத்துல வந்து தமிழ் வார்த்தைகள் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு அது ரிமைண்ட் பண்றதுக்காக. ஸோ இங்க வந்து கிராமர் எல்லாம் பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து ஒன்னா இருக்கும், சில வார்த்தைகள் ஒரு 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 சென்டென்ஸாக இருக்கும். இதை பார்க்குற மூலம் எனக்கு அந்த தமிழ் வார்த்தையை பாய்க்க ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால இந்த தமிழ் வார்த்தை போட்டிருக்கேன், என்னோட புரிதலுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ தயவு செய்து கிராமரை பார்க்காதீங்க. ஓகே, ஸோ காரண காரிய விதி, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், காரண காரிய விதி. ஸோ ஒவ்வொரு காரணமும் ஒரு விளைவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒவ்வொரு விளைவும் ஒரு காரணத்திலிருந்து தான் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாம்பழ கொட்டையை எடுத்து அதை வந்து பிளான் பண்றேன். அந்த மாம்பழத்துக்கு நான் உரம் போடுறேன், தண்ணி போடுறேன், என்னோட அக்கறையை காமிக்கிறேன், லவ்வை காமிக்கிறேன். அது நாளாக அந்த மாம்பழம் மரமாகுது. ஓகே, ஸோ அந்த சீட் வந்து ஒரு காரணம், அந்த விளைவு வந்து ஒரு மரம். எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடினமா பேசிட்டேன், காரசாரமா பேசிட்டேன். ஸோ அதனால அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனசுல ஒரு கசப்பு, ஒரு மனசங்கடம் உருவாகுது. ஸோ நான் பேசுறது வந்து ஒரு காரணம், அது விளைவு வந்து அந்த மனசங்கடம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா, சில பேர் புதுசா வந்திருக்கீங்க, உங்களோட புரிதலுக்காக இது உதவுன்னு அதனால சொல்றேன். அடுத்தது வந்து லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது வந்து பிசிக்கல் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உண்டு அப்படின்றாங்க. இப்ப வந்து ஒரு 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 மீட்டிங் போறேன், அந்த மீட்டிங்ல வந்து என்னை பேச சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பேசுறேன். பேசும்போது ஒரு அன்புமோட கருணையோட அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க ஒரு என்னோட மீட்டிங் ஒரு அழகா ஒரு வார்மா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா அதே மீட்டிங் போறேன், காரசாரமா பேசுறேன், எல்லாத்தையும் பத்தி கத்திட்டு இருக்கேன், என்ன செய்வாங்க, அங்க ஒருத்தருமே உட்கார மாட்டாங்க, எல்லாம் ஏஞ்சி போயிருவாங்க. அதுதான், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நான் நல்லா பேசினதுனால எல்லாரும் உட்காந்து கேட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் வினை, அதுதான் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் நான் பேசுறேன், ரியாக்ஷன் வந்து எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க.
இங்க வந்து நான் காரசாரமா பேசுறேன், எல்லாரும் ஏஞ்சி போயிடுறாங்க. சோ ஆக்ஷன் வந்து காரசார பேச்சு, ரியாக்ஷன் வந்து ஏஞ்சி போறது. புரியுதா? யாராச்சும் சொல்லுங்க, இல்லைன்னா இமோஜி போடுங்க. இமோஜி என்னால பார்க்க Okay, ma'am. Okay, ma'am. முடியும். தேங்க்யூ, Good. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, இந்த லா ஆஃப் கர்மா வந்து எல்லா எல்லா நிலையிலும் இயங்குது. அதாவது உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, மென்டல் ரீதியாக, இந்த 3 இடத்துலயும் அது இயங்கி கொண்டு இருக்குது. சோ இந்த நம்ம சீக்கிரம் கண்ணால பாக்குறது வந்து உடல் ரீதி. இப்ப நான் வந்து ஒரு கல்லு எடுத்து அம்பிகா மேல அடிச்சிடுறேன். அந்த கல்லு வந்து அம்பிகா தலையில படுது. இம்மீடியட் என்ன ஆகும்? அங்க ஒரு ஒரு பெஞ்சோல் சொல்லுவாங்க. பெஞ்சோல் ஒரு கட்டி உருவாகும், இல்லாட்டினா ரத்தம் கசியும். சோ அதுதான் இம்மீடியட் ரியாக்ஷன். ஓகே, அது உடல் ரீதியாக இம்மீடியட் ரியாக்ஷன் வரும். இமோஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜிஸ் இன் மோஷன், அதாவது ஆற்றல்கள் ஒரு இயக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு ஆத்திரத்தை எனக்கு ஒரு ஒரு ஆத்திரம் என்னோட ஒரு செயல்னால என்னோட நான் வந்து அந்த ஆத்திரத்தை உணர்றேன். அது என்ன செய்யுதுன்னா, என்னோட உடம்புல ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது, அதாவது மோதலை கிரியேட் பண்ணுது, ஒரு அமைதியின்மையை கிரியேட் பண்ணுது. சோ அது வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, மூன்றாவது வந்து எண்ணங்கள். எண்ணங்கள் வந்து அதுதான் மிகவும் நுட்பமான ஒரு சக்தி வாய்ந்த காரணங்கள்னு சொல்றாங்க. அத வந்து யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட எண்ணம் எனக்கு தான் தெரியும். ஓகே, இப்ப வந்து நான் ஒரு நெகட்டிவ் திங்கிங் வச்சிருக்கேன். அந்த நெகட்டிவ வந்து அதே திங்க் பண்ண அதே அந்த கருத்து வந்து அது உரு எடுக்குது. அது உரு எடுக்கும் போது அந்த அந்த எண்ணங்களுக்கு, என்னோட எண்ணங்களுக்கு ஏத்தபடி நான் அந்த அனுபவங்களை பெறுவேன். இன்னைக்கு என்ன சொன்னாங்க, கோமதி அனுப்பியிருக்கா, அந்த தாட்ஸ் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணுது. அந்த பரிணாம வளர்ச்சிக்கு காரணமே அந்த தாட்ஸ் தான். ஸோ அந்த தாட்ஸ், ஆனா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இந்த மூணுக்கும், நம்மளோட எண்ணங்கள், சாரி, நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டலுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படி இந்த மூன்று நிலைகள் இன்டராக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒருத்தவங்களை பத்தி நெகட்டிவா திங்க் பண்றேன். ஸோ அந்த ரியாக்ஷன், அந்த விளைவு வந்து என்னோட மனசுல வந்து ஒரு ஒரு உடம்புல, மனசுலன்னு சொல்லுவாங்க, உள்ளத்துல உள்ளத்துல இமோஷன் வந்து உள்ள, ஓகே, எரிச்சலை உண்டாக்குது. அந்த எரிச்சல் உண்டாகும் போது நான் என்ன, அந்த ஆக்ஷன் என்ன செய்யறேன்னா, அந்த உணர்ச்சியற்ற முறையில நான் நடந்து கொள்றேன். சோ அந்த மாதிரி செய்யும்போது நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க, அந்த அந்த மனிதர் மேலதான் எனக்கு நெகட்டிவ் தாட் இருக்கு. அவங்க மூலம், அதனாலதான் எனக்கு அந்த எரிச்சல் வருது. அதனாலதான் நான் உணர்ச்சியற்ற முறையில நான் நடந்து கொண்டுட்டு இருக்கேன். சோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இவங்க என்ன பேசுறாங்க, ஏன் என்னோட டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு அந்த இடத்துல போறதுக்கு வழி, அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதுதான் எதிர் ரியாக்ஷன், எதிர் விளைவு. சோ அந்த அந்த எதிர்விளைவு வந்து, ஸோ பிசிக்கல், இமோஷனல், மென்டல், அந்த மூணுலயும் ஒரு ரியாக்ஷன் வரும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த 3 ரியாக்ஷன் எப்ப நம்ம ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களை ஈடுபடுறோமோ அந்த 3 வந்து பிசிக்கல், இமோஷனல், மென்டல், அது மூன்றும் பாதிக்கும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த பிசிக்கல் லெவல்ல, அந்த பிசிக்கல் லெவல்ல வந்து உடல் ரீதியான நம்ம என்ன செய்யறோமா, ஒரு செயல் செய்யறோம். அது வந்து உணர்வு ரீதியா வந்து அது ரேடியேட், அது ரேடியேட் வந்து கதிர்வீச்சுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது ரேடியேட் பண்ணும். அந்த ரேடியேட் பண்ணத அந்த மென்டல் லெவல்ல வந்து நம்ம உருவாக்குவோம், அதை கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் செய்யும்போது அது நம்ம வாழ்க்கை அனுபவமா வந்து சேருது அப்படின்னு தோற்கம் சொல்றாரு. சோ லா ஆஃப் கர்மா வந்து லா ஆஃப் அப்சல்யூட் ஜஸ்டிஸ், அப்படின்னா ஒரு முழுமையான நீதி. ஓகே, ஒண்ணுமே இழக்க போறதில்ல, இழக்கப்படுவதில்லை, கவனிக்கப்படாமல் இருக்கிறதுல, விடுபடுவதில்லை, நியாயமற்றமாக இருக்காது, ஆக்கப்படுவதில்லை. எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ். எல்லாரும் எல்லாம் மிக துல்லியமாக சமநிலைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு காரியம்
நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும். விதை வினை விதைத்தவன் விதை விதைத்தவன் எது இருப்பான்? யாராச்சும் கம்ப்ளீட் பண்றீங்களா அத? அம்பிகா, வினை விதைத்தவன் ம்ஹும். விதை வினை விதைத்தவன் விதை வினை விதைத்தவன் பிணை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பானா? சம்திங் லைக் மேடம் கீதா லட்சுமி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மறந்துட்டேன் நானு, எனக்கும் சாரி. கிட்டத்தட்ட தெரியல. இங்கிலீஷ் தான் தெரியுது. ஆஸ் யூ சோ சோ யூ ரீப்ன்றாங்க. what you sow you will reap. Okay, யா அப்படிதான். வின் நான் ரைட். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை clear அறுப்பானா? பண்ணேன். சம்திங் லைக். தேங்க்யூப்பா. சோ இப்ப நீங்க நல்லது நீங்க விதைச்சீங்கன்னா நல்லது கிடைக்கும் நமக்கு. அப்படியே அது ஆப்போசிட்டா கெட்டது விதைச்சப்ப கெட்டது கிடைக்கும். ஓகே, அது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? எஸ். இப்ப நம்ம இதெல்லாம் செய்யறோம்ல, நம்மளோட உடல் ரீதியாக, மன ரீதியாக, மென்டல், உடல் உடல் உணர்வு, மனம், அது 3 ரீதியாக நம்ம வந்து ஒரு ஒரு காரியம் செய்யும்போது அது விளைவு இருக்கும். அந்த விளைவு வந்து அப்படியே கிடைக்கணும் ஒரு ஒரு லா இல்ல. இட் டிரான்சன்ஸ் த லிமிடேஷன் ஆஃப் அவர் டைம் அப்படி சொல்றாங்க. டிரான்சன்ஸ்னா என்ன? கடந்து செல்றது, காலத்தை வந்து கடந்து செல்றது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் செய்யறோம்னா அதுக்கு இம்மீடியட்லி ஒரு ரியாக்ஷன் வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல. அது உண்மையில என்ன நடக்குச்சுன்னா, அந்த ஆக்ஷன் வந்து அது ஒரு காரணமாக சேமிக்கப்படுறது. அது எப்ப மேனிஃபெஸ்ட், அது எப்ப வெளிவருமா? வெளிவரும்னா சூழ்நிலைகள் சரியாக அமையும் போதுதான் வெளிப்படும் தர்க்கம் சொல்றது. இதுதான் நம்ம எனர்ஜி, வாட் எவர் எனர்ஜின்னு இது நம்ம இதுல நமக்கு புக்லயே படிச்சிருக்கோம். அது வந்து இம்மீடியட்லியா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஓகே, என்னது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே, இதை நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒரு செயலின் விளைவு வந்து அது இந்த இந்த நிமிஷம் தான் அதோட இஃபெக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஓகே, ஒரு செயல், நான் ஒரு ஒரு செயல் செய்யறேன். என்னது? ஓகே, இப்படி ஒரு விதையை எடுத்து நான் வந்து பயிராக இருக்கிறேன். இன்னைக்கு விதை போட்டேன்னா அது நாளைக்கு வந்து பயிராகாது. அது வந்து அதுக்கு அதுக்கு வேண்டிய தண்ணி, உரம் எல்லாம் போடு, அது நேரமாகும். அது நேரமாக தான் கடைசியில் நம்மளுக்கு அது ஒரு பழமோ பூவோ கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்மளோட கர்மா, நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களோட ரியாக்ஷன். அது வந்து அப்பவே நமக்கு வந்து பலனா காமிக்காது. அது வந்து சில நாட்கள் ஆகும். இல்ல அது ஒரு பல வாழ்நாளாகவும், இல்ல பல பல ஜென்மமாகவும் சொல்றாரு. சோ அதுதான் எதை அது எப்போது முளைக்கும்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு சூழல் தேவை, அதுக்கு ஏற்ற நபர்கள் தேவை, அது சரியான உள்நிலை, இன்ன கண்டிஷன் தேவை. அது வரைக்கும் அது லேட்டனா மறைந்து இருக்கும்னு சொல்றாரு. அது வெளியே வராதுன்றாரு. இததான் என்ன சொல்றாங்கன்னா, இததான் ஹேரல்ட் பர்சிவல் சொல்லுவாரு. நம்மளோட எண்ணங்கள்லாம் என்ன ஆகும்னா, ஒரு கிளவுட், திங்கிங் கிளவுட்ல போய் சேர்ந்துருமா. இப்ப நான் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த தாட் வந்து அந்த திங்கிங் கிளவுட்ல போய் சேரும். அப்புறம் அதே மாதிரி பல பேர் இந்த உலகத்துல எல்லாரும் அதே அந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேச்சுகள், அவங்களோட தாட்ஸ் எல்லாம் அந்த திங்கிங் கிளவுட்ல போய் சேருது. ஸோ அந்த ஒரு நாள் என்ன ஆகணும், அந்த திங்கிங் கிளவுட் வந்து அது அது எல்லா தாட்ஸையும் எடுத்துக்கும். எடுத்து 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 எப்போ அந்த கனமாகி போகுதோ அது வந்து ஓகே போதும், இந்த இந்த இதுக்கு மேல என்னால சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது என்ன செய்யும்னா, ஹரிக்கேன் ஹரிக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூகம்பம், சாரி, ஹரிக்கேன் புயல், புயல் தானே. புயல் வடிவமாக வரும், பூகம்பம் வடிவமாக வரும், அல்லது ஒரு வடிவமாக வரும்னு ஹேரல்ட் பர்சிவல் சொல்றாரு. புரியுதா? இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே மேம். தேங்க்யூமா. அப்புறம் அந்த டைம் ஈக்குவேஷன் பத்தி என்ன சொல்றாங்க? டிலேட் ரிசல்ட், தாமதமான பலன் நம்ம சில பேர் சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் ஒரு ராபர்ட்னு வச்சுக்கலாம். அவர் எப்போதும் பொய் சொல்லிக்கிட்டு மத்தவங்களை மெனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பல வருஷமா பண்ணிட்டே இருக்காரு. ஆனா உடனடியாக அது பதில் வராது. என்ன ஆகும்னா,
அது பல நாள் அவர் செய்ய செய்ய அது அக்யூமுலேட் பண்ணி 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 என்ன ஆகும்னா கடைசியில அவரு பலரோட நம்பிக்கையை இழக்கிறாரு. அவரோட உறவுகள் உடைந்து போகும். அது பல நாள் சென்றுதான் இருக்கும். ரியாக்ஷன் அந்த எதிர்வினை தாமதமாக இருக்கும், ஆனா இல்லாம போகாது அப்படின்னு லா ஆஃப் கர்மாவே சொல்லுது. the result may be delayed but it will happen. ஓகே, அடுத்தது இன்ன டெண்டன்சி நம்ம எடுத்துட்டு போறோம். எப்படின்னா ஒருத்தர் எப்போதும் இரக்கமாக கருணையோட இருக்கிறாரு, பல வேலைகள் செய்யறாரு, எப்போதும் கம்பேஷனட் நேச்சராகவே வாழ்றாரு. ஸோ அந்த குணம் அவருக்கு ஒரு ஹேபிட் ஆகுது. அதுதான் டெண்டன்சின்னு சொல்றாங்க. ஸோ இது வெளிப்புறத்துல இல்லை, அது உள்புறமா இருக்கு. அவரோட கேரக்டரா இருக்கும், அவரோட ஹேபிட்டா இருக்கும், அவரோட கேரக்டர்ல இருக்கு. ஓகே, அது ஒரு ரெண்டாவது. அது மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. பிறந்தோடனே ஒரு 5 வயசுலயே உட்காந்து இந்த பியானோல மோசார்டோட மியூசிக் மாதிரியே பிளே பண்றாங்க. ஸோ இது எப்படி வந்தது? இது அவங்களோட பூர்வ ஜென்ம பலன். ஓகே, அவங்க போன ஜென்மத்துல செய்த முயற்சிகளா இந்த ஜென்மத்துல அது வெளிவருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன எண்ணங்கள், சிந்தனைகள், செய்கள், எவ்ரிதிங், என்ன ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் அதுக்கு பலன் ஒன்னு டிலேட் பலனா இருக்கும், இல்ல அது இன்ன டெண்டன்சியாக வரும், இல்ல அது திறமையாக வெளிப்படும்னு தோற்கம் சொல்றாரு. அடுத்தது இப்ப நான் ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கேன். அந்த நல்ல செயல் மூலமாக பல 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 ரியாக்ஷன் ஓபன் பண்ணுது. ஓகே, இப்ப ஏதோ ஒரு ஓகே ஒரு செயல் செய்யறேன், அது ஒரு நல்ல செயலா இருக்கு. அந்த செயல் மூலம் என்ன நடக்குன்னா அதுல இருந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி வரும் எனக்கு. அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்னா அது என்ன ஒரு லைட்டா ஃபீல் பண்ண சொல்லும், ஒரு அமைதியான ஒரு பிளிஸ்ஃபுல் லைஃப் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி எப்போ அது வரும்? எப்ப நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றனோ, சின்சியர்லி நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றனோ, அந்த உதவினால அவங்க சந்தோஷப்படுறாங்களோ, அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன். அடுத்தது கிரேட்டர் பியூட்டி கிடைக்கும். இப்ப 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 என்ன நடக்குதுன்னா ஒரு 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 இடத்துல லாட் ஆஃப் கைண்ட் பீப்புள் ஆர் தேர். அதாவது கைண்ட்னா கருணை மனம் படைத்த பல பேர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த என்வாயரன்மெண்டே ரொம்ப ஹார்மோனியஸா இருக்கும், ஒரு நல்ல நிம்மதியான சாந்தமான இடத்துக்கு. ஸோ எந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் ஒரு பியூட்டிஃபுல்லா பார்ப்பீங்க. அவங்களோட அந்த மனிதர்களோட கேரக்டரை பியூட்டிஃபுல்லா பார்ப்பீங்க, அந்த நேச்சரை பியூட்டிஃபுல்லா பார்ப்பீங்க. ஸோ அது அதிக அழகு, கிரேட்டர் பியூட்டியை நீங்க உங்களால உணர முடியும்னு சொல்றாரு. அடுத்தது கிரேட்டர் குட்னஸ், அதாவது மேலான நன்மை. இது எப்பொழுது நம்ம ஒரு நேர்மையான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோமோ அப்ப நம்மளோட உயர்ந்த குணம் வெளிப்படுத்துன்றாரு. அடுத்தது ஒரு நல்லது செஞ்சா கிரேட் ஹார்மனி கிடைக்கும், அதிக நல்லிணக்கம் கிடைக்கும். இப்ப நம்மளோட குடும்பத்திலே இல்ல ரிலேஷன்ஷிப்லே ஒருத்தவங்களை மன்னித்து மறப்போம் அந்த மாதிரி ஒரு தன்மையில இருந்தோம்னா அந்த அந்த குடும்பத்துல ஒரு கான்ஃபிளிக் இருக்காது, ஒரு டென்ஷன் இருக்காது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும், நம்மளோட இன்னர் ஸ்டேட்டும் நம்மளோட உணர்வும் நல்ல சாந்தமாக ஹாப்பியா நம்ம இருப்போம். அடுத்தது கிரேட்டர் மாஸ்டரி என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கு வேர்ட் கிடைக்கல. ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களோட தன்மை, உங்களோட செல்ஃப், யோர் கேரக்டர்ஸ், யோர் டெண்டன்சிஸ் ஆல் நல்ல ஒரு ஹை டெண்டன்சியா இருக்கும், ஒரு நல்ல டிசிப்ளினா இருப்பீங்க. உங்களோட வார்த்தைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும், நேர்மையா இருப்பீங்க. யூனோ, ஸோ அதெல்லாம் அந்த கிரேட் மாஸ்டர் எப்படி கிடைக்கும்னா எப்போதெல்லாம் நம்ம அந்த நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த கர்ம பலனை நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம், நல்லதா அனுபவிச்சுட்டு இருப்போம். ஸோ நம்மளோட உடம்புல நம்மளோட மனசுல வாழ்க்கையில அவ்வளவு டென்ஷனா இருக்காது பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அதுவும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையில வர சேலஞ்ச் எல்லாம் நம்ம எப்படி அக்செப்ட் பண்றோமோ அப்ப இதெல்லாம் நம்ம கத்துக்குவோம். இதெல்லாம் கத்துக்கும் போது இந்த வாழ்க்கையில கிரேட்டர் மாஸ்டர் இருக்கும். ஸோ என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் நம்ம சொல்லுவோம், ஓகே பிரிங் இட் ஆன் பேபி,
ஐ வில் ஹேண்டில் இட், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருமா? அப்ப வரும்போது நம்மளோட இமோஷன், நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்னு சொல்றது. அடுத்தது கடைசியாக என்ன சொல்றதுன்னா, நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மேம்பட்ட அறிவு வரும். ஸோ நம்ம வந்து ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்யும்போது அதுல வந்து ஒரு இன்சைட் கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையை பத்தி நல்ல புரிந்துணர்வு வரும். ஸோ இதெல்லாம் நம்மளோட விழிப்புணர்ச்சியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் ஒரு நல்ல எண்ணங்கள் மூலமாக, நல்ல செயல்கள் மூலமாக வரும் பெனிஃபிட்ஸ் அப்படின்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒரு நல்ல எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த ரைட் ஆக்ஷன் இஸ் ஆக்ஷன் தட் சப்போர்ட்ஸ். அப்படின்னா அந்த நம்மளோட செயல் வந்து பர்சனல் செல்ஃபா இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உடம்புக்குள்ள பல மில்லியன்ஸ், பல கோடி அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்கள் வந்து அந்த அணுக்கள்ல தான் ஒரு அணுக்கள் நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த ஒரு அணு வந்து நம்ம உடம்புல வந்து எப்பொழுதெல்லாம் நம்ம ரைட் குட் தாட்ஸ் வச்சிருக்கோமோ அந்த அந்த குட் அந்த தாட்ஸ் வந்து நம்ம அணுக்குக்கு போய் சேர்ந்து எல்லாரும் ஒத்திசைந்து இந்த உடம்ப வந்து நல்லா பாத்துக்குவாங்க. ஓகே, அதே மாதிரிதான் இந்த இந்த யூனிவர்ஸும். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து உங்களோட வாழ்க்கை பர்பஸ புரிந்து உணர்ந்து செயல்பட்டு இருக்கீங்களோ, அப்பெல்லாம் நீங்க குட் தாட்ஸ், குட் வைப்ல இருக்கீங்க. குட் வைப்ஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களோட ஃபேமிலியும் குட் வைப்ஸ்ல இருக்கும், இந்த நேஷனும் குட் வைப்ஸ் இருக்கும், இந்த யூனிவர்ஸே குட் வைப்ஸ்ல இருக்கும்னு சொல்றாரு. ஓகே, இப்ப வந்து ஏதோ ஒரு கேன்சரஸ் செல் வந்து நம்ம உடம்புல பூந்துருச்சு. ஓகே, அந்த கேன்சரல் செல்ஸ் என்ன செய்யும்? மற்ற நல்ல செல்ஸ் எல்லாம் சாகடிச்சு இந்த உடம்பையே வீணாக்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம நல்ல ஒரு நேஷன்ல வந்து இப்ப ஒரு குடும்பத்துல இப்ப எல்லாரும் அவங்கவுங்க ரோலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த நேஷன் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து ஒரு தாய் வந்து நல்லா அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லாம, ஒரு தந்தை ரெஸ்பான்சிபிள் இல்லாம அவங்க பிள்ளைங்களை உதாசீனம் பண்ணிட்டாங்களா, அந்த அந்த பிள்ளைங்க வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க கெட்ட வழியில போய் அதனால லால பிடிப்பட்டு அவங்க சீரழிஞ்சு போறது. அந்த சீரழிவு வந்து இந்த ஒரு குடும்பம் மட்டும் பல குடும்பங்கள் சீரழிஞ்சா அந்த நாடே சீரழியும். அந்த நாடே சீரழிஞ்சா இந்த யூனிவர்சிட்டி சீரழின்னு தோற்றம் சொல்றாரு. ஸோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு இருக்கணும், நல்ல எண்ணத்தோட இருக்கணும், நல்ல தாட்ஸோட இருக்கணும். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் கிரேட்டர் லைட். அப்படின்னா கிரேட்டர் லைட் என்னன்னா ட்ரூத், உண்மை, அன்பு, ஒற்றுமை, வளர்ச்சி அதுல இருக்கணும். அதுல நம்ம இருந்தோம்னா, அந்த அந்த தாட்டோட இருந்தோம்னா இந்த உலகமே அமைதியாக இருக்கும் அப்படின்றாரு. புரிஞ்சதா? சோ அந்த நல்ல தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணலாம்? நம்ம வாழ்க்கையில ரைட் ஆக்ஷன் டெய்லி லைஃப் நம்ம வந்து உண்மையை பேசுவோம், மற்றவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், செல்ஃபிஷா இருக்க மாட்டோம். ஓகே, மற்றவங்களை வந்து நம்ம செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாம நம்ம நோக்கங்கள் வந்து சரியா இருக்கும். மற்றவங்களை நம்ம ஏமாற்ற மாட்டோம், மேனிப்புலேட் பண்ண மாட்டோம். ஸோ பொறுப்போட வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம பொறுப்பு வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு, நம்ம சொசைட்டிக்கு, நம்ம நேச்சருக்கு, இயற்கைக்கு எல்லாம் நம்ம பொறுப்பாக இருக்கணும். எப்போது நம்ம நல்ல பொறுப்பாக இருப்போமோ நம்ம வந்து அந்த கர்மாவோட சைக்கிள் அவ்வளவு சிக்கி கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றாரு. ஓகே, இப்ப வந்து நம்ம நல்ல காரியத்தையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல, அந்த என்ன ஆகும்னா இப்ப நான் வந்து எல்லாத்தையும் எப்போதும் நான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த எனர்ஜி வந்து அந்த என்னோட குடும்பத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த கம்யூனிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி செய்யும் பொழுது எது வெளியே போகுதோ, எந்த ஒரு எனர்ஜி வெளியே போகுதோ அது திருப்பி நமக்கு வரும். அது வந்து பல மடங்கு நல்லதா எனக்கு வந்து சேரும். ஓகே, ஒன்று 10 நிமிஷம் இருக்கு.
அதுக்குள்ள முடிக்க பாக்குறேன். அந்த பல மடங்கு எனக்கு வந்து என்னை வந்து சேரும். சோ அதனால என்ன ஆகும்னா, சாரி, அதனால என்னோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் அழகாக இருக்கும். ஆனா அதே எனர்ஜி வந்து இப்ப நான் ராங்கா பாய்ச்சிட்டு இருந்தேன், எனக்கு வந்து கெட்டதே நடந்துட்டு இருக்கும். என்னோட வாழ்க்கை அனுபவங்களும் கெட்டதாகவே இருக்கும். சோ அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்றாங்க, நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், அந்த காரணங்கள் வந்து அது அது டிராவல், அது வெளிநோக்கி போயிட்டு திருப்பி நம்மள வந்து பாதிக்கும். ஓகே. சோ அதனால என்ன சொல்றாருன்னா, நம்மள வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் வந்து அது நம்ம உடல்ல வந்து ஒரு எனர்ஜி ஃபீலாக தான் அது உருவாகுது. அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆக தான் பதிவு ஆகுது அப்படின்றாங்க. சோ அதனால நம்ம என்ன செஞ்சாலும் எதுவும் வீணாக போகாது. எவ்ரி தாட், எல்லா எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் ஒரு எனர்ஜி எனர்ஜெட்டிக் இம்ப்ரின்னை வந்து உருவாக்குது. ஓகே. இதுதான் லா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது லா ஆஃப் கர்மா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களோட விளைவுகள் எல்லாம் அது உள்ள போய் பதிஞ்சிரும். அது எப்ப நமக்கு அந்த டைம் சூட்டபிளா இருக்குதோ, சிச்சுவேஷன், பீப்புள், சூழல் எல்லாம் சரியா இருக்குதோ, அப்ப வந்து அது நமக்கு வரும். ஓகே. சோ அதெல்லாம் ஒரு வைப்ரேஷனாக அது சேமிக்கப்படும். அது வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து ஒரு மெமரியா அது ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டோரிங் தான், அந்த எனர்ஜி பற்றி தான் நம்மளோட ஆற்றலோட வடிவங்கள்னு சொல்றாங்க. ஓகே. இதே இதே தான் நான் டிஎன்ஏ படிச்சேன். அந்த டிஎன்ஏ தான் நம்மளோட மெமரியும் அது ஸ்டாப் பண்ணுது. நம்மளோட பாஸ்ட் லைஃப்லோட இட்ஸ் லைக் லைப்ரரின்றாங்க. அந்த டிஎன்ஏ நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒரு நாலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றாங்க அவங்க. ஓகே. கர்மாவும் டிஎன்ஏல தான் இருக்குது. ஓகே. அந்த இம்பல்சஸ், தூண்டுதல் வந்து வேகமாகவும் போகும், மெதுவாகவும் போகும். ஓகே. அது வந்து கடைசியில அந்த அந்த அதை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கே வந்து சேரும். ஓகே. எவ்ரி ஆக்ஷன், எல்லா ஒரு செயல்களை வந்து ஒரு தூண்டுதலை இந்த கிரியேட் பண்ணோம். அது ஒரு தாட்ஸா இருக்கலாம், ஒரு உணர்வுகளா இருக்கலாம், ஒரு செயல்களா இருக்கலாம். அது ஒரு எனர்ஜி வேவ் மாதிரி, எனர்ஜி அலைகள் மாதிரி. அது வந்து குவிக்லியாவும் வரும், ஸ்லோலியாகவும் வரும். ஆனா அது நிச்சயம் நம்மள வந்து சேரும். ஓகே. இதுதான் அது எப்படி வந்து சேரும்னா, அது ஒரு நிகழ்வுகளாக வந்து சேரும். ஒரு ஒரு பிறரின் எதிர்வினைகளாக வந்து சேரும். இப்ப வந்து மத்தவங்கனால நம்ம கஷ்டப்படுற நிலைக்கு வரும். நம்ம இன்னர் ஸ்டேட், நம்மளோட உள் உணர்வுகள், ஒரு என்ன மாதிரி வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் அதோட நிகழ்வுக்கு தான். த இம்பேக்ட் ஆஃப் த தாட்ஸ், இம்பேக்ட் ஆஃப் தி ஆக்ஷன் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றோம், சின்சியரா நம்ம உதவி பண்றோம். அது ஒரு எனர்ஜியா ஸ்ப்ரெட் பண்ணி மத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கடைசியில அது நமக்கு வந்து நல்லதாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம கெட்ட தாட் வச்சிருந்தோமோ அது கெட்டதாக தான் வந்து முடியுன்றாங்க. சோ அதே சமயத்துல அந்த நம்ம சொன்ன எண்ணங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், உணர்வுகள் எல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வருது. கம்ப்யூட்டர் டைம் போய் சேருதுன்னு அந்த அது இன்புட் எல்லாம் அங்க போய் சேருது. சேர்ந்தோன்னா எப்ப நமக்கு அந்த சூழ்நிலை, இந்த பீப்புள், இந்த பர்சன், சூழ்நிலை, சூழல் எல்லாம் சரியாக இருக்கோ அது வந்து நமக்கு வந்து சேரும். அது எப்ப வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து சேர சமயத்துல வந்து சேரும்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம் வந்து, அந்த டைம் இப்ப வந்து 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்கினேன். ஆனா நான் கொடுக்கல. என்னால கொடுக்குற வசதி இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன். கொடுக்குற வசதி இல்லை. நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த ஊரை விட்டே நான் காலியாயிட்டு வேற ஊர்ல போய் நாங்க பிசினஸ் பண்றேன். என் பிசினஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா என் பிசினஸ் வந்து வரவும் செலவுக்கு கரெக்டா இருக்குது. அந்த 20 வருஷத்துக்கு முன்ன நான் கடன் வாங்கினேன்னு அவரோட பேச்சு, அவரு மனக்குமுறல், எவ்வளோ எனர்ஜி அங்க வேஸ்ட் ஆயிருக்கும், இம்பேக்ட் ஆயிருக்கும். அந்த எனர்ஜி எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் போய் சேர்ந்து அந்த 20 வருஷத்துக்கு பிறகு அது என்கிட்ட வரும். அது என்கிட்ட எப்படி வரும்னா, இந்த பிசினஸ்ல நான் வேலை செய்யறேன், எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் எனக்கு பணம் தங்குறதே இல்லை. சோ இதோட தாக்கம் வந்து, நான் வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்த பிறகு எனக்கு தெரியுது, ஓகே நான் இவரை ஹர்ட் பண்ணிட்டேன், இவருக்கு நான் வந்து 20,000 ரூபீஸ் கொடுக்கணும், நான் கொடுக்கல. ஓகே. இப்ப நான் அதை தெரிஞ்ச பிறகு நான் என்ன செய்யறேன், அந்த 20,000
அந்த 20,000 அவரை தேடுறேன். அவரோட ஃபேமிலி அங்க அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்படுறேன். அவரோட ஃபேமிலிட்ட போயிட்டு நான் அந்த 20,000 கொடுக்குறேன். உங்க அப்பாட்ட இருந்து நான் வாங்கின கடன், இந்த கடனை அடைச்சிட்டேன், இதோட நம்மளோட பேலன்ஸ் சரியாயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அது செஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ கர்மா பேலன்ஸ் ஆக்கிட்டேன் பாருங்க. அதனால என்னோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த 20 வருஷம் பாருங்க, அந்த 20 வருஷத்துல என்ன நடந்துருச்சுன்னா, நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டேன், என்னோட ஆற்றலை நான் வந்து மேம்படுத்திட்டேன், வாழ்க்கையை பத்தி அறிஞ்சிருக்கிறேன். அதனால இந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப காமா அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்காக நான் பரிகாரமும் செய்யறேன் பாருங்க. அந்த 20,000 போய் எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட போய் கொடுக்குறேன். சரியா? ஸோ இதனால நான் கர்மாவை பேலன்ஸ் பண்றேன். ஸோ கர்மா வந்து ஒரு இயந்திரமானது இல்லை, மெக்கானிக்கல் இல்லை, அது அறிவார்ந்தது, ஒரு டைனாமிக்கான சுச்சுவேஷன் ஆடுது. இது வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதுக்கு வந்து எந்த மனிதனும் வந்து நோ நீட் டு இன்வால்வ், அது தன்னால வேலை செய்யும். நம்மளோட கரண்ட் கான்சியஸ் உணர்வு நிலை நம்மளோட அக வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப அந்த கர்மாவின் காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலம் நம்மளோட அக வளர்ச்சியும் நம்ம உணர்வு நிலையும் அதிகமாக மேம்படுறத நம்ம பார்க்கலாம். எப்ப நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது, இல்ல நம்ம நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தோமா, நம்ம சஃபரிங் நிலையில இருப்போம். அதை தாண்டி இதை நம்ம அறிந்துட்டோம்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நம்ம வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறோம். கர்மா இஸ் பெண்டிங் லெசன் என்று உணர்றோம். அதன் மூலமாக நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ வெரி மச். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. யாராச்சும் கேள்வி இருக்குதா? அப்படி கேள்வி இல்லைன்னா, சாரி, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பேச முடியலன்னா ஜூம் உங்களை கிக் அவுட் பண்ணிடுச்சுன்னா திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? எனி கொஸ்டின்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லாம் ரொம்ப குவாய்ட்டா இருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமா போயிட்டேனா? தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ ஜோஷி. சசிரேகா, உங்க புரிதலை பத்தி நீங்க சொல்லுங்க சசிரேகா. தண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றது நீங்க என்ன சொன்னீங்களோ அது வச்சு நான் பார்க்கும்போது கர்மா வந்து somehow, நிச்சயமா அது வரும். அது அந்த புரிதல் எனக்கு வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சின்ன விஷயம் செஞ்சாலும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் எல்லா ஹியூமனுக்கும். ஆமாவா? அந்த மாதிரி என்னோட புரிதல். அதுதான்மா கரெக்ட். ஈவன் தோ அது ஒரு ஸ்மால் திங்கா இருந்தா கூடயும் somehow அது திருப்பி வரதான் செய்யும். ஏன்னா அந்த கிளவுட் திங்கிங் சொல்றது நம்ம மைண்ட்ல உள்ள கிளவுட் திங்கிங்கா இல்ல இப்படி? இல்ல அது வந்து ஆகாஷிக்ல இருக்குது. தாட் கிளவுட் சொல்லுவாங்க. அது கிளவுட் திங்கிங்ல somehow அந்த வைப்ரேட் பண்ணி மேல போகும் நம்மளோட திங்கிங். சசிரேகா, நம்ம ஏன் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுவோமா? ஷூர். ஓகே, ப்ளீஸ். ஓகே, யார் ஜாயின் பண்ண போறீங்களோ திருப்பி ஜாயின் பண்ணுங்க தயவு செய்து. தேங்க்யூ வெரி மச். ஓகே.